இதை எப்படி கட்டுறது? இங்கே பார்ப்புல கரண்ட் பில் வேறு நெட் நோட்டீஸ் கொடுத்துருக்கான். இதை கட்டக்கூட கையில் காசு இல்லை. இதுக்கு தான் அந்த அன்னைக்கே சொன்னேன், அந்த முதலாளி நீ கல்யாணம் முடியுண்டு. நீ தான் எனக்கு ரெண்டாவது போயிடாது, அங்கே போயிடாது, இங்கே போயிடாது. போய் கல்யாணம் முடிச்சிருந்தா கையில் காசு சரி இருந்திருக்கும், கொஞ்சம் கஷ்டமாச்சும் குறைஞ்சிருக்கும். அப்போ நான் சொல்கிறது நீ ஒன்றும் கேட்குறது இல்லை. செய்யாட்டியா எங்கேயாச்சும் போய் தள்ள புறம் பார்த்துக்கோ. ரெண்டாம் தாரம் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும்னு யாருக்குமே தெரியலை. இப்படியே என் வாழ்க்கை போயிருமோன்னு தெரியல. கடவுளே, ஏதோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆஃபீஸில் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது என் ப்ராஜெக்ட்டுக்கு தான் கிடைக்கும்னு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். வந்து அப்படியே காசை அப்பா கையில் கொடுக்க போகிறேன். அப்போ தான் வாயடங்கும். இல்லைன்னா யாருக்காவது என்ன ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. எங்க உங்களோட அப்பா எத்தனை நாள் ஆச்சு வீட்டுக்குள்ளே தாரன்னு சொல்லி தாரப்பாடே இல்லை. இல்லை, எனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடைக்குது. நான் நாளைக்கு கண்டிப்பாக தந்து. இல்லை இன்னைக்கு தான் கூலி ஒன்று. இங்கே பாருங்க, அப்பா வீட்டில் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்பாவோட பேசிக்கோங்க. இந்த கதை எனக்கு சொல்ல வேணாம். நாளைக்கு வருவேன், வீட்டுக்குள்ளே தள்ளாடி பார்த்துக்கொள்றேன்னு உங்களுக்கு அப்போ தெரியும் நான் யாரும். அப்பா கிட்ட தானே கதைப்பீங்க. இப்போ அப்பா வந்ததுமே எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ கிளம்புங்க, தயவு செஞ்சு போங்க. சாரி இருங்களேன், நான் நாளைக்கு வரேன் உங்களுக்கு. ஸோ காய்ஸ், இவ்வளோ நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எங்களோட ப்ரொஜெக்ட் நிறைய நாளுக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களை 2 பேரும் நான் ப்ரொபோசல் ஒன்று செய்ய சொன்னேன், அது செஞ்சிட்டீங்களா? ஸோ கேன் ஐ ஹேவ் இது ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்க நீங்கள்? ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா இதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் இல்லை நான் அதை பார்த்துட்டேன், அது ஓகே. இல்லை இதை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும் இந்த பெரிய ப்ராஜெக்ட், இது ஒரு பொம்பளை நம்பி எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம். எத்தனை தடவை உனக்கு பின்னால வருது? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? லவ் சொல்ல மாட்டியோ? ப்ளீஸ், எனக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ப்ளீஸ். ஓ, நாளைக்கு இந்த டைம் தானே வருவ? வரும்போது பார்த்துக்கொள்றேன். அப்ப புரியும் உனக்கு நான் யாருன்னு. போதும் போதும், ஒரு பொண்ணை பிறந்து நம்மகிட்ட கஷ்டம் எல்லாமே போதும். எனக்கு வாழவே பிடிக்கல. நான் தோத்துட்டேன். என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, என் சாவு தான். நான் சாகணும். வணக்கம். இன்று சர்வதேச மகளிர் தினம். மகளிர் தினம் அப்படிங்கறதால இன்னைக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருக்கோம். அதுலயும் ஒரு சாதனை பெண்மணி இன்றைய தினம் நிகழ்ச்சியில உங்களோட கலந்து கொள்ள போறாங்க. அவங்கள பத்தி பேசுறதுன்னா இங்க உட்கார்ந்து பேசுறது அர்த்தம் இல்ல. சாதனைனா என்ன அப்படிங்கறத நீங்க அவங்கள பத்தி தான் கத்துக்கொள்ள முடியும். சோ அவங்கள வரவேற்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். வணக்கம்.
முதலில் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நிஜமா நான் சொல்லணும்னு சொன்னா, அன்னைக்கு நான் உண்மையா சாகணும்னு தான் ஒரு முடிவெடுத்தேன். ஆனா அன்னைக்கே நான் இறந்து போயிருந்தா இன்னைக்கு இத்தனை பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நான் இருந்திருக்க மாட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யாரா இருந்தாலும் தற்கொலைங்கிறது ஒரு நிரந்தரமான முடிவே இல்லை. நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பொண்ணா பிறந்தா கண்டிப்பா ஒரு நாள்ல இல்ல, ஒவ்வொரு நாளுமே நிறைய பிரச்சனை வரும். அதையெல்லாம் அவங்க தாங்கணும். தாங்கி அவங்களா நினைக்கணும், என்னால இது முடியும், என்னை யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு அவங்களுக்குள்ள அந்த மனசுல ஒரு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா யாருமே அவங்கள வீழ்த்த முடியாது. நீ யாருன்னு உனக்கே அடையாளம் காட்டுற ஒரு ஆயுதம் தான் அவமானம். அந்த அவமானத்தை நான் நிறைய பட்டிருக்கேன் வாழ்க்கையில. அதுதான் இன்னைக்கு இப்போ உங்க முன்னாடி என்ன பேச வச்சிட்டு இருக்கு. மகளிர் தினம் அன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பயுமே ஒரு பெண்ணுக்குரிய அந்த மரியாதையும் அவளுக்குரிய அந்த இடத்தையும் தயவு செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதான். நன்றி.